இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் 11வது அதிகாரம் 26வது வசனம் தெளிவாக கூறுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நமக்கு எழுகிற கேள்வி என்னவென்றால், இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் என்பது யூத இனத்தை குறிக்கிறதா அல்லது திருச்சபையை குறிக்கிறதா? பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களை எழுத்தின்படியான அணுகுமுறையில் எடுப்பவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் சரீர ரீதியான சந்ததியினர் தேவனுடன் சரியான உறவுக்கு மீண்டும் மீட்டெடுக்கப்படுவார்கள் என்றும் உடன்படிக்கையின் நிறைவேற்றத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் நம்புகிறார்கள். மாற்று இறையியலை நம்புகிறவர்கள், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று சொல்லுவார்கள். இதை நம்புகிறவர்கள் திருச்சபைதான் உண்மையான இஸ்ரவேல் என்றும் இஸ்ரவேலுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தங்களை திருச்சபை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். மேலும் உடன்படிக்கை என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் மட்டுமே நிறைவேற்றப்படும் என்பதும் இவர்களுடைய நம்பிக்கை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், மாற்று இறையியலை ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜியை நம்புகிறவர்கள் இஸ்ரவேல் என்கிற இனம் உண்மையான இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்காது, மாறாக இயேசு கிறிஸ்துவின் சபைதான் புதிய இஸ்ரவேல். தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவின் சபை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இஸ்ரவேல் என்கிற இனம் தேவனுடைய வாக்குத்தத்த உடன்படிக்கையிலிருந்து என்றென்றைக்கும் இராதபடிக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது அல்லது விலக்கப்பட்டுள்ளது என்று கற்பிக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக ரோமர் 2:28-29 வசனங்களை கூறுவார்கள். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் 2 வகையான கூட்டத்தார் உண்டு. ஒன்று, இஸ்ரவேலரை புறக்கணிக்கிற அல்லது அவர்கள் மீது அதிகமாக கசப்பு உணர்வு கொண்ட கூட்டத்தார். மற்றொன்று, இஸ்ரவேலரை கொண்டாடுகிற கூட்டத்தார். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை புனித பூமியாகவும் அங்கிருந்து மண்ணையும் நீரையும் ஒலிவ எண்ணெயும் தங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து அதை புனிதமாக கருதி பூஜிக்கக்கூடிய அளவிலே இஸ்ரவேலரை கொண்டாடுகிற மற்றொன்று கூட்டத்தார். இந்த 2 புரிந்து கொள்ளுதல்களும் மனநிலைமையும் வேதத்தின்படி தவறானது. அப்படியானால் உண்மையான சத்தியம் என்ன என்பதை வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனவே முடிவு பரியந்தம் இந்த வீடியோவை பாருங்கள். மற்ற கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், உண்மையான சமநிலை உபதேசம் என்ன என்பதை தியானிக்கலாம். எதிர்கால இஸ்ரவேலரை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு உருவகமாக கருதுவது கடினம். ரோமர் 11:16-24 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலரை திருச்சபையிலிருந்து வேறுபட்டதாக இந்த வசனங்கள் சித்தரிக்கிறது. சுபாவ கிளைகள், அதாவது அது யூதர்களை குறிக்கிறது. காட்டு ஒலிவமர கிளைகள் புறஜாதியினரை குறிக்கிறது. ஒலிவமரம் என்பது தேவனின் கூட்டு மக்கள். புறஜாதிகளாகிய, அதாவது விசுவாசிக்கிற புறஜாதிகளையும் யூதர்களையும் குறிப்பதுதான் அந்த ஒலிவமரம். சுபாவ கிளைகளாகிய யூதர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தமாக வெட்டப்பட்டார்கள். மேலும் காட்டொலிவமர கிளைகளாகிய, அதாவது விசுவாசிக்கிற புறஜாதிகள் விசுவாசத்தினாலே அந்த ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டார்கள். இது யூதர்களை உணரச் செய்து பின்பு அவர்களை கிறிஸ்துவில் விசுவாசத்திற்கு இழுக்கும் விளைவை கொண்டுள்ளது. இதனால் அவர்கள் மீண்டும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் மற்றும் அவர்களின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை பெறுவார்கள். சுபாவ கிளைகள் காட்டு கிளைகளிலிருந்து வேறுபடுகின்றன. இதனால் தேவனின் இஸ்ரவேலர்களுடனான உடன்படிக்கை உண்மையில் நிறைவேற்றப்படும் என்பது நமக்கு புலன்படுகிறது. ரோமர் 11:26-29 வசனங்கள், ஏசாயா 59:20-21, மேலும் ஏசாயா 27:9, எரேமியா 31:33-34 இதிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை வீட்டிலே வாசித்து பாருங்கள்.
மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த வசனங்களில் தேவனின் இஸ்ரவேலர்களுடனான உடன்படிக்கை உண்மையில் நிறைவேற்றப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சுவிசேஷத்தை பொறுத்தவரை அவர்கள் உங்கள் நிமித்தம் எதிரிகள். இப்போது பல யூதர்கள் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்கள். அதனால்தான் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் எதிரிகளாக தெரிகிறார்கள். ஆனால் இது தற்காலிகமானது. தேர்ந்தெடுக்கப்படுவதை பொறுத்தவரை அவர்கள் முற்பிதாக்களின் நிமித்தமாக நேசிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் இப்போது சுவிசேஷத்தை நிராகரித்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின் காரணமாக தேவனாலே இன்னும் நேசிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவனின் கிருபைகளும் அவரது அழைப்பும் மாற்ற முடியாதவை. இதன் பொருள் என்னவென்றால், தேவன் தனது வாக்குத்தத்தத்தை திரும்ப பெறுவதில்லை. அவர் இஸ்ரவேலரை அழைத்து அவர்களை தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக மாற்றினால் அவர் அதை ரத்து செய்ய மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ரோமர் 11:12 பவுல் ஒரு தேசமாக இஸ்ரவேலின் அழைப்பின் மாற்ற முடியாத தன்மையை வலியுறுத்துகிறார். இஸ்ரவேலர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 62:12 சொல்லுகிறது, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இஸ்ரவேலின் தற்போதைய அவிசுவாச நிலைமையை பொருட்படுத்தாமல் எதிர்கால மீதியானோர் உண்மையில் மனம் திரும்பி விசுவாசத்தால் நீதியை நிலைநாட்ட தங்கள் அழைப்பை நிறைவேற்றுவார்கள். ரோமர் 10:1-8, 11:5 ஆகிய வசனங்களை வாசிக்கவும். ரோமர் 11:26 பவுல் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும் என்று கூறும்போது கடைசி காலத்தில் அவர்கள் தங்கள் மேசியாவாகிய இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை அவர் குறிப்பிடுகிறார். மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சந்ததியினரின் இருதயங்களையும் விருத்த சேதனம் செய்வார். அப்போது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவரை நேசித்து வாழ்வீர்கள் என்று கூறினார். உபாகமம் 30:6. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் இஸ்ரவேலின் சரீர ரீதியான சுதந்திரம் தேவனின் இறுதி திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படுகிறது. உபாகமம் 30:3-5 வாசியுங்கள். அப்படியானால் இஸ்ரவேலர் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ரட்சிப்பின் விவரங்கள் சகரியா 8-14 வரையிலான அதிகாரங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 7-19 போன்ற அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை கிறிஸ்துவின் வருகையில் கடைசி கால இஸ்ரவேலரை பற்றி பேசுகின்றன. இஸ்ரவேலின் எதிர்கால மீதியானோர் விசுவாசத்திற்கு வருவதை விவரிக்கும் முக்கிய வசனம் சகரியா 12:10 சொல்லப்பட்டுள்ளது. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இது தானியேல் 9:24-27 தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட உபத்திரவத்தின் முடிவில் நிகழ்கிறது.
அப்போஸ்தலன் யோவான் இந்த நிகழ்வை வெளிப்படுத்துதல் 1:7 குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலின் உண்மையான மீதியானோர் வெளிப்படுத்துதல் 7:1-8 சுருக்கமாக கூறப்படுகிறது. இந்த உண்மையுள்ளவர்களை கர்த்தர் சத்தியத்திலும் நீதியிலும் காப்பாற்றி எருசலேமுக்கு திரும்பி கொண்டு வருவார். சகரியா 8:7-8 வசனங்கள். இதோ கிழக்கு தேசத்திலும் மற்ற தேசத்திலுமிருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஆவிக்குரிய ரீதியில் மீட்டெடுக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பூமியில் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிப்பார். இஸ்ரவேல் பூமியின் எல்லைகளிலிருந்து மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும். ஏசாயா 11:12, ஏசாயா 62:10. எசேக்கியலின் தரிசனத்தில் வரும் அடையாளமான உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு சதையால் மூடப்பட்டு அற்புதமாக உயிர்ப்பிக்கப்படும். எசேக்கியல் 37:1-14. தேவனின் வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலின் ரட்சிப்பு ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் மற்றும் இஸ்ரேல் நிலப்பரப்பையும் உள்ளடக்கியது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். எசேக்கியல் 37:14. கர்த்தருடைய நாளில் தேவன் அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்ஷியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். ஏசாயா 11:11-12. இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து கலகத்தில் தமக்கு எதிராக குடியிருந்த படைகளை அழிப்பார். வெளிப்படுத்துதல் 19. பாவிகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் உண்மையுள்ள மீதியானவர்கள் தேவனின் பரிசுத்தமான மக்களாக என்றென்றும் பிரிக்கப்படுவார்கள். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சகரியா 13:8, 14:21. சீயோன் மேசியா ராஜாவின் கொடியின் கீழ் அனைத்து தேசங்களையும் ஆளும். சுருக்கமாக நாம் சொல்வோமானால், இஸ்ரவேலை தேவன் நிராகரிக்கவில்லை. அவர்களது தற்போதைய அவிசுவாசம் தற்காலிகமானது. ஆனால் தீர்க்க தரிசன அடிப்படையில் ஒரு நாளில் முழுமையான மீட்பு அவர்களுக்கு ஏற்படும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாற்ற முடியாதவை. அவை யூத இனத்துக்கு ஆனவை. வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரியது மட்டுமல்ல, இஸ்ரவேல் என்கிற நிலப்பரப்பையும் உள்ளடக்கியது. இஸ்ரவேலில் மீதியானோர் மனம் திரும்பி இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அந்த சமயத்தில் தேவன் ஆவிக்குரிய எழுப்புதலையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையும் இஸ்ரவேலருக்கு மீண்டுமாக வழங்குவார். இது திருச்சபையின் ஸ்தானத்தை குறைக்கவில்லை, ஆனால் தேவனின் திட்டத்தில் இஸ்ரவேலும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. 1948 வருடத்திலே இஸ்ரவேலர்கள் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படுகிறார்கள். அது தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிபூரணமாக எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது அது நடக்கப் போகிறது. எனவே கிறிஸ்தவர்கள் ஒரு தேசத்தை குருட்டுத்தனமாக ஆதரிக்கவோ அல்லது மற்றொரு தேசத்தை வெறுக்கவோ அழைக்கப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துடன் நிற்கவும், யூதர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்காக ஜெபிக்கவும், இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ரட்சிப்பையும் அனைத்து மக்களுக்கும் பிரசங்கிக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்தவர்கள் அரசியல் காரியங்களை விட அமைதி, ஜெபம் மற்றும் அன்பை தெரிந்தெடுக்க வேண்டும். நமக்கு இஸ்ரவேலர்கள் என்றோ மற்ற தேசத்தார்கள் என்றோ யார் மீதும் விருப்பு வெறுப்புகளோ கிடையாது. அனைவரையும் சரிசமமாக நேசித்து அனைவரும் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்கிறது. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.